எப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ 3 மாதம் குழந்தையில இருந்து தான் வந்து இந்த குளிக்க வைக்கிறது, அடுத்து இந்த பவுட்ரு இந்த மாதிரி மேக்கப் பண்ணுற ஐட்டம்லாம் இது பண்ணிகிட்ருக்குறேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் அதுமே தொடச்சி விட்டுட்டு இருந்த தம்பிக்கு சுடுதண்ணி வச்சு தொடச்சி விட்டுட்டு இருந்தேன். சரி சரி. இப்போ 3 மாதத்துலேருந்து இப்போ தம்பிக்கு எத்தனை மாதம் ஆச்சு? 4 மாதம் ஆச்சு. 4 மாதம் ஆச்சு. இப்போ நீங்கள் 3ஆவது மாதத்துலேருந்து 4ஆவது மாதம் வரைக்கும் நீங்கள் இந்த பாக்ஸில் இருக்கிற திங்ஸை வச்சுட்டு நீங்கள் குளிக்க வைக்கிறது, மற்ற மேக்கப் பண்ணுறதெல்லாம் இதில் தான் பண்ணிகிட்ருக்கிறீங்க. இப்போ தம்பிக்கு வந்து 4ஆவது மாதம் ஆயிடுச்சுங்களா? ஆமாம், 4ஆவது மாதம். சரி. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு நான் ஏதோ ஆயில்னு இருக்குது, அது என்னது? பேபி மசாஜ் ஆயில். ஃபஸ்ட்டு இதை பேபி ஆயில் மசாஜ் என்ன பண்ணுவீங்க? ஃபுல்லாக உடம்புக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவீங்களா? அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் குளிக்க வைப்பீங்க. குளிக்க வைக்கிறதுங்களா? இந்த சோப்பு போடுவீங்களா? செகண்டு டெடிபியர் சோப்பு. ஓகே. இந்த சோப்பு போட்டு தான் நீங்கள் ஹாட் வாட்டர், லைட் சூட்டில் வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் குளிக்க வைக்கிறீங்க. சரி, ரைட்டு. சோப்பு யூஸ் பண்ணிட்டீங்க. அடுத்து பாடியை வந்து வாஷ் பண்ணிவிட்டு செகண்ட் வந்து கடல மாவு போடுறீங்களா? இது என்ன கடல மாவு? இது என்ன பேபிக்குன்னு இருக்குதா கடல மாவு? அப்படிங்களா? சரி. அப்புறம் மறுபடியும் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் கிளாத் வச்சு இது டவல் வச்சு தொடச்சிருவீங்களா? இது ஏதாவது பேபி ஷாம்புன்னு ஒன்று இருக்குது, ஹிமாலயா ஷாம்புன்னு இருக்குது. அது என்ன? இப்போ நம்ம பாடிக்கு வந்து நம்ம இந்த சோப்பு யூஸ் பண்ணிவிட்டு கடல மாவு யூஸ் பண்ணுறீங்க, தலைக்கு மட்டும் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கிறீங்க. அடுத்து தொடச்சிட்டு அதில் நிறைய வச்சுருக்கீங்க. இதெல்லாம் என்ன தொடச்சிட்டு அதை என்ன பண்ணுவீங்க அடுத்து? ஹிமாலயா பேபி க்ரீம் போடுவீங்களா? க்ரீமும் போல லோஷன் போல. ஹிமாலயா லோஷன். ஆனால் எல்லாமே ஹிமாலயா ப்ராடக்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஆமாம். ஓகே. இந்த க்ரீம் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக அப்ளை பேபி க்ரீமும் போடலாம், லோஷனும் போடலாம். ஓகே ஓகே. அப்போ இது போடுறதுனால என்ன பெனிஃபிட்டு? இந்த ஈரத்தன்மையை வந்து போட்ட ஹெட் ஆகிரும். அப்படிங்களா? இது க்ரீம் வந்து இந்த மாய்ச்சர் உடம்புல இருக்கிற ஈரப்பதத்தை எடுத்துருது. இது நெக்ஸ்ட்டு இது பவுடர் இருக்குது. இது பவுடர் இருக்கிற பவுடரை நீங்கள் வந்து இதில் கொட்டி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க. இந்த இதில் வந்து அப்படி வச்சு நீங்கள் தம்பிக்கு வந்து ஃபேஸுக்கு மற்ற பாடிக்கு எல்லாத்துக்குமே இந்த பவுடர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறீங்க. சரி. ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறீங்க. அந்த வாசனையாகவும் இருக்கும்ல இந்த பவுடர் யூஸ் பண்ணுறதுனால. எல்லாமே ஹிமாலயா ப்ராடக்ட் தான் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க. அதோ குழந்தைங்களுக்கு நல்லா இருக்குது. அப்புறம் நீங்கள் ஏதோ இங்கே கருப்பாக ஏதோ தொட்டாங்குச்சியில் வச்சுருக்கீங்க. வேங்கப்பட்டு குழந்தைக்கு வைக்கிற வேங்கப்பட்டு, கண் திருஷ்டிக்கு எல்லாம் வைக்கிறது. கண் திருஷ்டிக்கு இது எல்லாத்துக்குமே இந்த இதை யூஸ் பண்ணுறீங்க. ஓகே. அந்த கன்னத்தில் கீழே முட்டி இதில் எல்லாம் யூஸ் பண்ணுறது இந்த நெத்தியிலெல்லாம் திருஷ்டிக்கு. சரி. இது எப்படி நீங்கள் தண்ணி விடுவீங்களா இல்லை இது எப்படி குழைப்பீங்க? இப்படி இருக்குது, எடுக்க முடியாத அளவுக்கு தண்ணி குழைச்சி வைக்கலாம். தண்ணி தாய்ப்பாலில் ஏதாச்சும் இதில் 2 சொட்டு விட்டு நம்ம இதை அப்படி குழைச்சி வச்சு லைட்டு. அப்படிங்களா? இங்கே ஏதோ எண்ணெய் பாட்டல் தண்ணியை வச்சுருக்கீங்க. தம்பிக்கு தேங்காய் தலைக்கு குளிக்க வச்சதுக்கு அப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக தேய்ப்பீங்க. இது பட்ஸ் இருக்குது. பட்ஸு தம்பி காது இது பண்ணுறது, அழுக்கு எடுக்கிறது. அப்படி யூஸ் பண்ணக்கூடாதுங்க. குழந்தைங்களுக்கு அதை யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணக்கூடாது. அந்த அழுகு இருந்தால் முன்னாடி இருக்கிற அழுகுகளை மட்டும் லைட்டாக அதில் வச்சு எடுத்துக்குவீங்க. அப்படி இங்கே ஏதோ மறுபடியும் இங்கே அங்கே தனியாக இது வேங்கப்பட்டு வச்சுருக்கீங்க. அது இல்லாமல் இங்கே கண்மை டப்பாக இருக்குது. வேங்கப்பட்டு வந்து நீங்கள் வெளியே ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது போகும்போது கண் திருஷ்டிக்காக இது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இந்த இது வந்து சும்மா நம்ம வீட்டில் இருக்கும்போது கண்மை வச்சு யூஸ் பண்ணிக்கிங்க நார்மலாக. அப்படிங்களா? பென்சில் வச்சுருக்கீங்க. இது என்ன சீப்பு மாதிரி இருக்குது? தம்பிக்கு போகிற எவ்வளோ பென்சில். அப்படிங்களா? இது மூலயமா யூஸ் பண்ணுவீங்களா? இது 3மே யூஸ் பண்ணுவீங்களா இல்லை 3மே யூஸ் பண்ணுறது பென்சில்? அப்படிங்களா? ஏப்பா இப்போ இந்த பாக்ஸில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வச்சு நம்ம குழந்தைய வந்து குளிக்க வைக்கிறதுனால இப்போ இதனால் என்ன பெனிஃபிட்டு குழந்தைங்களுக்கு? குளிக்க வச்சு எல்லாம் போட்டு யூஸ் பண்ணால் குழந்தைங்க ஆரோக்கியமாக நல்லா இருக்கும். சரி. நல்லா தூங்குவாங்களா? தூங்குவாங்க. தூக்கம் வரும். நல்லா தூங்குவாங்க.